ஒரு வாரத்துக்கு பிறகு நிரஞ்சன் கால் பண்ணான். நிரஞ்சன் சொன்னதை எல்லாம் கேட்ட கௌதமுக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நிரன்? பர்சன்டேஜ் நான் சொல்கிறது எல்லாம் உண்மை. நடந்த எதையும் மாற்ற முடியாது. இனிமே எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காத. நடந்த எதை பற்றியும் கவலையும் படாத கௌதம். இதையெல்லாம் நான் காயத்ரி கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்? நினைக்கும் போதே கௌதமுக்கு பயமாக இருந்துச்சு. தியா காயத்ரியை செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். அவளை செக் பண்ண டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லை தியா, நல்லா இருக்காங்க, பேபியோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க. அவங்கக்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லணும். அவருக்கும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். காயத்ரியின் முகம் மாறியது. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமாக அவரையும் கூட்டிகிட்டு வரும். காயத்ரியும் தியாவும் கிளம்புனாங்க. நடந்து வரும்போது காயத்ரி கேட்டா, நீ ஏன்டி எம்எஸ்சி போடலை? அப்போ இருந்த சூழ்நிலை எனக்கு படிக்கணும்னு தோணலை. அடுத்த வருஷமாவது போடு. நிச்சயம் அடுத்த வருஷம் போடுவேன். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான். என்னது நானா? என்ன நானான்னு கேட்குற? நீயும் தான் படிக்கணும். நாட்கள் மெதுவாக நகர்ந்துச்சு. காயத்ரிக்கு இது 5வது மாதம். கௌதம் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. மகேஷ் மட்டும் 2 தடவை வந்து போனான். வழக்கம் போல் அன்னைக்கும் மகேஷ் வந்திருந்தான். வாங்க சார். என்ன தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காயத்ரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார். ஆமாம், கௌதம் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இல்லையா? அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இல்லை தியா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, அதுக்கப்புறம் நான் கௌதமை பார்க்கவே இல்லை. இப்போல்லாம் எந்த பார்ட்டிக்கும் வர்றதும் இல்லை. அவரோட ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போல்லாம் கௌதம் எந்த பார்ட்டிக்கும் வர்றதில்ல, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாராம். பிஸ்னஸ், வீடு, வேறு எங்கேயும் போகிறதில்லன்னு சொன்னார். எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டான். ஆனால் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். என்னென்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான். அவன் ஒய்ஃபு எங்கன்னும் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குதுன்னாரு. அப்போது கௌதம் சாருக்கு காயத்ரி இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரியல தியா. தெரிஞ்சு வராமல் இருக்காரா இல்லை உண்மையிலே தெரியலையா? ஒன்றும் புரியல. 2 பேரும் நல்லபடியாக சேர்ந்துட்டாங்கன்னா போதும் சார். அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம், கடவுள் விட்ட வழுதி. காயத்ரி செக்கப் எல்லாம் கரெக்டாக போகிறாளா? போகிறா சார். காயத்ரி எங்கே? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனான். ஏன் நீ போகலையா? இல்லை சார், டயர்டாக இருந்துச்சு. சரி, காயத்ரி வந்தால் சொல்லிவிடு, நான் கிளம்புறேன். என்ன சார் அதுக்குள்ளே கிளம்புறீங்க? சாப்பிட்டு போங்க. இல்லை தியா, நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகணும். காயத்ரிக்கு இது 5வது மாதம் தானே? ஆமாம் சார். மாதம் மாதம் செக்கப் கூட்டிகிட்டு போ, நான் வரேன். உடனே தியா மகேஷ் வந்து போன விஷயத்த சொன்னான். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமே, ஏதோ அவசரமாக போயிட்டாரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். காயத்ரி, என்னோட வேலை விஷயமா இப்போ தான் 5 மாதம் ஆகுது. முதல்ல குழந்தை நல்லபடியாக பறக்கட்டும், அப்புறமா வேலையை பற்றி பேசிக்கலாம். அதன் பிறகு காயத்ரி எதுவும் சொல்லலை. மெதுவாக நாள் நகர்ந்து காயத்ரிக்கு 8வது மாதம் வந்துடுச்சு. மாதம் மாதம் செக்கப்புக்கு தியா தான் அவளை கூட்டிகிட்டு போனான். தியாவோட பாட்டியும் காயத்ரிக்கு கைவத்தியமாக கஷாயமெல்லாம் வச்சு கொடுத்து அவளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அன்னைக்கு காயத்ரியும் தியாவும் செக்கப்புக்கு போக வேண்டியது. காயத்ரியோட முகத்தில் தாய்மையோட பொலிவு நல்லாவே தெரிஞ்சுது. அவளுடைய முகம் மலர்ந்து இருந்துச்சு. வயிற்றில் குழந்தையோட அசைவு நல்லா தெரிஞ்சுது. 8வது மாதம் செக்கப்புக்கு போனாங்க. வா தியா, வா காயத்ரி. இந்த மாதமும் உங்கள் வீட்டுக்காரர் வரலையா? இல்லை டாக்டர், அவர் பிஸ்னஸ் விஷயமா அப்ராட் போயிட்டாரு என்றாள் தியா. என்ன தியா சொல்கிற? ஃபர்ஸ்ட் டெலிவரி, ஹஸ்பண்ட் கூட இருக்க வேண்டாமா? 1 மாதமாவது வரணும் இல்லை? ஒவ்வொரு மாதமும் ஏதாவது காரணம் சொல்கிறீங்க. டெலிவரிக்காவது வருவாரா மாறமாட்டாரா? காயத்ரி துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு, இல்லை டாக்டர், அவர் வரமாட்டார், நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம் என்றாள் கண்ணீருடன்.
இதை சொல்லும்போது காயத்ரிக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. அதை பற்றியெல்லாம் இப்போது worry பண்ணிக்காத. மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. 2 நேரமும் வாக்கிங் போ. நல்ல மைல்டான மியூசிக் கேளு. ஹெல்த்தியாக சாப்பிடு. நிறைய தண்ணி குடி. சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாங்க. தியா எதுவுமே பேசலை. அமைதியாக ஏதோ யோசனையில் வந்தா. என்ன தியா, தீவிரமான யோசனை? இல்லை காயத்ரி, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு கவலையாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிற? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளே 3வது மனுஷங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டோமோன்னு பயமாக இருக்குது. கௌதம் சார்கிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்லை. அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே தெரியல. கமிட்மெண்ட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். என் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும் தியா. நீ ஏன் கவலைப்படுற? அப்படியெல்லாம் சொல்லாத காயத்ரி. இந்த குழந்தைக்கு கௌதம் பதில் சொல்லியே ஆகணும். என் உயிரே போனாலும் சரி, உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். புரிஞ்சிக்கவே முடியல தியா. அன்னைக்கு இந்த கல்யாணம் வேணாம், என் கூட வந்துரு, வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வேலை வாங்கி தான்னு சொல்கிறேன், அவரோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிற. புரியாமல் பேசாத காயத்ரி. அன்னைக்கு நீ வந்திருந்தா நீ தனி மனுஷி. நீ எடுக்கிற முடிவு யாரையுமே பாதிக்காது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. உங்கள் பிரச்சனையில் அந்த குழந்தை பாதிக்கக்கூடாது. அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை வளர்கிறது ரொம்ப கொடுமை காயத்ரி. அது மனசளவில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதும் சுலபம் இல்லை. இந்த சொசைட்டியில் பலவிதமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். நான் எல்லாத்தையும் யோசித்து தான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் தைரியமாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும். அப்போது அவர் எது பண்ணாலும் சகிச்சிட்டு போக சொல்கிறியா? நான் நிச்சயமாக அப்படி சொல்ல மாட்டேன். சரியோ தப்போ கூட இருந்து சமாளிக்கணும். விட்டுட்டு வந்துட்டோம்னா உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, குழந்தை வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். தியாவின் பாட்டி வந்துவிட, என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அமைதியாக இரு. எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லதாகவே நடக்கும். அன்னைக்கும் வழக்கம் போல் சாயந்தரம் காயத்ரி பார்க்குக்கு வாக்கிங் கிளம்பலாம். தியா, நீயும் வா. என்னடி வாக்கிங் போக ஹேண்ட்பேக் எல்லாம் எடுக்கிற? சும்மா தான். வாட்டர் பாட்டில் இருக்குது, கையில் தூக்கிட்டு போனால் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. 2 பேரும் பார்க்கில் வாக்கிங் போனாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம், தியா அப்படி உட்காரலாமா? வா காயத்ரி, அப்படி உட்காரலாம். மெதுவாக காயத்ரி பேச்ச ஆரம்பித்தா. நீ மகேஷை பற்றி என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு? நல்ல மனுஷன், வேற என்ன சொல்கிறது? மகேஷ்க்கும் நம்மளை விட்டால் யாரும் இல்லை தியா. அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்ல விஷயந்தானே. உனக்கு தெரிஞ்ச சைடில் நீ தேடு, எனக்கு தெரிஞ்ச சைடில் நான் தேடுறேன். நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுவோம், அவருக்கும் விருப்பம்னா முடிச்சிருவோம். நான் பார்த்துட்டேன் தியா. அதான் பொண்ணை பற்றி உங்ககிட்ட பேசலான்ட்டு. யாருடி அது? அவளை தீர்க்கமாக பார்த்த காயத்ரி வேறு யாரும் இல்லை, நீ தான். ஒரு நிமிஷத்தில் தியா முகத்தில் பலவிதமான ரியாக்ஷன். நீ என்ன லூஸா? என்ன லூஸு மாதிரி உளர்ற? நான் லூஸ் இல்லை தியா, நீ தான் எங்கள் எல்லாரையும் லூஸாக்க பார்க்குற. என்னடி உளர்ற? என் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நீ மகேஷை விரும்பலன்னு. தியா அமைதியாக இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும் தியா, என்கிட்ட எதையும் மறைக்காத. என்னடி தெரியும் உனக்கு? நீ மகேஷை விரும்புகிறதே எனக்கு தெரியும். ஏதோ காரணத்தால் நீ அதை அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சதும் எனக்கு தெரியும். சும்மா உளராத காயத்ரி, வா நம்ம கிளம்பலாம். எதுக்குடி ஓடுற? நான் சொல்கிறது பொய்ன்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி பார்ப்போம். தியா அமைதியாக இருக்க. என்னாச்சு தியா உனக்கு? என்ன தான் பிரச்சனை உனக்கு? மகேஷ் நல்ல மனுஷன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தடை? உன் அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். என்ன தெரியணும் உனக்கு? ஏன் நீ மகேஷ் மேலே இருக்கிற காதலை மறைக்கிற? காயத்ரி, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ.
மகேஷை நான் தான் காதலித்தேன். ஆனால் அவர் என்ன லவ் பண்ணலை. அவர் லவ் பண்ணது ஒன்றை. முடிஞ்சு போன கதை. என்ன முடிஞ்சு போச்சு? ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீயும் கௌதமும் ஒன்று சேரலைன்னா உன் நிலமை தெரிஞ்சு உன்னை ஏற்றுக்க மகேஷ் தான் கரெக்டு. என்னடி சொன்ன? உன் மனசில் இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். காயத்ரி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோதியா, அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் என் மனசில் கௌதமை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை. அவர் கூட நான் வாழ்ந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இந்த குழந்தையே இல்லைன்னாலும் நான் தனியாக வாழ்ந்துட்டு போயிடுவேனே தவிர வேறு கல்யாணம் எல்லாம் நிச்சயமாக பண்ணிக்க மாட்டேன். காயத்ரி, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நான் அதுக்காக சொல்லலம்மா. நீ எதுக்காக சொல்லியிருந்தாலும் சரி, நீ சொன்னது தப்பு. சரி விடு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் மகேஷ் மேலே இருக்கிற லவ்வை மறைக்கிற? இதை பற்றி அவர்கிட்ட பேசுகிற தைரியம் இல்லை. ஒருவேளை நான் கேட்டு எனக்கு இதை பற்றி அவர்கிட்ட பேசுகிற தைரியம் இல்லை காயத்ரி. ஒருவேளை நானாக கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா அதை தாங்குகிற சக்தியும் எனக்கு இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ப்ளீஸ், நீ ஏதாவது பேச போக அது கெட்டு போயிட போகுது. அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சம்மதம் தானே? அரைமனதாய் தலையாட்டினாள் தியா. காயத்ரி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? சொல்லு. உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சுது? நான் உன் ஃப்ரெண்டுடி. உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. மகேஷ் இதுக்கு ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறியா? மகேஷ்க்கு இதில் பரிபூரண சம்மதம். நீ என்னடி சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். மகேஷ்கிட்ட பேசிட்டு தான் நான் உங்ககிட்டயே பேசுகிறேன். நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. தியா, உன் மனசில் மகேஷ் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனேயே நான் மகேஷ்கிட்ட இதை பற்றி பேசினேன். முதல்ல தயங்கினவர், அதுக்கப்புறம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சம்மதம்னா நான் மேற்கொண்டு பேசலான்னு சொன்னார். அதனால தான் உன்னோட சம்மதத்தை முதல்ல கேட்டுக்கிறேன். நிஜமாவா சொல்கிறேன்? நிஜமாக தான் சொல்கிறேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இரு. தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து செல்ஃபோனை எடுத்தாள் காயத்ரி. என்ன மகேஷ் சார், இப்போ என்ன சொல்கிறீங்க? சரி காயத்ரி, நாளைக்கு நான் கிளம்பி வரேன். தியா கிட்ட கொடு. ஐயோ, இவ்வளோ நேரம் அவர் லைன்லையா இருந்தார்? ஆமாம். நான் பேச மாட்டேன், நீயே பேசு. நான் பேச மாட்டேன். ஏய் தியா, இருடி இரு. என்னை ஆளை விடு சாமி, நான் போகிறேன். நீயாச்சு அவராச்சு ஏதாவது பேசுங்க. ஓட்டமும் நடையுமாக தியா அங்கேருந்து ஓடிட்டா. மகேஷ் அந்த பக்கம் சிரிக்கிறது நல்லா கேட்டுச்சு. சரி காயத்ரி, நான் நாளைக்கு வரேன். கண்டிப்பாக வாங்க மகேஷ் சார், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மகேஷ் வர்றதுக்குள்ளே தியாவோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சம்மதத்தையும் வாங்கணும்னு யோசனையோடு காயத்ரி வீட்டுக்கு போனான். அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு காயத்ரி தியாவோட அம்மா அப்பா பாட்டி அனு எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னான். என்ன விஷயம் காயத்ரி என்றார் தியாவின் அப்பா. அங்கிள், நான் அதிக பிரசங்கித்தனம் பண்ணலைன்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுமா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். மகேஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள். மகேஷ்க்கு நம்ம திவ்யா கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன? அப்பா அம்மாவை பார்க்க, அம்மா பாட்டியை பார்க்க எதுக்கு 2 பேரும் ஏன் மூஞ்சியை பார்க்குறீங்க? நீங்கள் தானே பொண்ணை பெற்றவங்க. பிடிக்குது பிடிக்கல ஏதாவது சொல்லுங்க என்றார் பாட்டி. மகேஷ் மாதிரி ஒரு பையனுக்கு தியா கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார் பாட்டி. ஐ, மகேஷ் அங்கிளா, எனக்கு சம்மதம் என்றாள் அனு. தனக்கும் சம்மதம் என்பதைப் போல அம்மாவும் தலையாட்ட, எல்லாமே ஓகே சொல்லிட்டீங்க, நான் மட்டும் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன்? எனக்கும் ஓகே தான் என்றார் அப்பா. தியாவாலேயே இதை நம்ப முடியல. மறுநாள் மகேஷும் வர இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு மகேஷ்க்கு ராஜ வரவேற்பு. வருங்கால மாப்பிள்ளை இல்லையா? தியா அவன் கண்ணிலேயே படலை. தியா எங்க? அவள் உள்ளே இருக்கா, உங்களை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு என்றார் அம்மா. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் தியா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாமா? தாராளமாக தம்பி, பேசுங்க.
தியாவும் மகேஷும் மாடிக்கு போனாங்க. தியா அவனை நிமிர்ந்தே பார்க்கல. தியா, முதல்ல என்னை பாரு. சொல்லுங்கள் சார், பரவாயில்ல, என்னை பாருன்னு சொன்னேன். அவனை நிமிர்ந்து பார்க்க, உண்மையிலே உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா, இல்லை உன் ஃப்ரெண்டுக்காக இதை ஒத்துக்கிறியா? தியாவும் அவனை நேருக்கு நேராக பார்த்து, அதையே தான் நானும் கேட்குறேன். நீங்கள் இஷ்டப்பட்டு தான் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா, இல்லை காயத்ரிக்காக அவளோட கம்பல்ஷனுக்காகவா? முதல்ல நான் தான் கேட்டேன் தியா. இருக்கட்டுமே, நீங்களே முதல்ல பதில் சொல்லுங்கள். என் மனசில் இப்போதைக்கு எந்த எண்ணமும் இல்லை. நான் முழு மனசோட தான் சம்மதிக்கிறேன். அப்போது எனக்கும் சம்மதம்தான். இரு என்று மகேஷ் சொல்லும்போதே ஓடிவிட்டாள் தியா. மகேஷ் கீழே வர, என்ன தம்பி, மேற்கொண்டு நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை செய்யலாம். இங்கே சிம்பிளாக நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், சென்னையில் கிராண்டாக மேரேஜ் வச்சுக்கலாம். இது என்னோட விருப்பம். தியா என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அவருக்கு எது இஷ்டமோ அதுதான் எனக்கும் இஷ்டம். பாரா என்றார் பாட்டி. ஐயோ என்றான் மகேஷ். எல்லோரும் என்னென்ன பதற. தியா வெக்கப்படுறா. உங்களை என்று சோஃபா பில்லோவை தூக்கி அவன் மேல் அடிக்க, பாரு காயத்ரி, இப்போவே என்னை அடிக்கிறா. எல்லாரும் சிரிக்க, பாட்டி பஞ்சாங்கத்தை பார்த்து, வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்குது, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு 20 பேர் வந்தால் போதும். உங்கள் சைட்லேருந்து யார் யார் தம்பி வருவாங்க? என் சைட்லேருந்து காயத்ரி மட்டும்தான், என் ஃப்ரெண்டு. என் சார்பாக எல்லாமே அவள் தான் செய்வா. சரிங்க தம்பி. சரி, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ளே? பரவாயில்ல பாட்டி, நான் வியாழக்கிழமை வரேன். எல்லாரும் வாசல் வரை வந்து வழி அனுப்ப, எல்லோரிடமும் சொல்லி கொண்டவன், நான் வரேன் தியா என்று லேசாய் மகேஷ் கண்ணடிக்க, தியாவின் முகம் குங்குமமாய் சிவந்தது. மகேஷ் கிளம்புனதும், யார் யாருக்குமா சொல்லணும் என்றார் தியாவின் அப்பா. இப்போதைக்கு சென்னையில் இருக்கிற உங்கள் அக்காவுக்கு மட்டும் சொல்லு, வேறு யாருக்கும் தேவையில்லை. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அவரும் அவங்களுக்கு கால் பண்ண, சொல்லுடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம தியாவுக்கு ஒரு நல்ல இடமா வந்துச்சு. வர வெள்ளிக்கிழமையே நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. நீ என்னக்கா சொல்கிற? நீ தான் முன்னாடி வந்து நடத்தணும். என்னடா எப்படி சொல்கிற? பொண்ணு பார்க்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க எதுக்குமே சொல்லலை, திடீர்னு நிச்சயதார்த்தம்னு சொல்கிற. பையனை பற்றி நல்லா விசாரிச்சியா? எல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்தான்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, அவர் மட்டும்தான். ஒரே பையன், தாராளமாக கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் ஓகே தான். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு டபுள் ஓகே. அப்படின்னா சரிதான். அம்மா ஒரு விஷயத்த யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓகேன்னா முடிச்சிடலாம். ஆனால் இப்போ நானும் மாமாவும் நார்த் இந்தியா டூர் வந்திருக்கோம். என்னக்கா எப்படி சொல்கிற? சரி விடு, நிச்சயம் சிம்பிளாக தானே பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக அதை நடத்துங்க. அதான் அம்மா இருக்காங்களே. கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன். சரிக்கா, டூர் முடிச்சுட்டு பத்திரமா வந்து சேரு. என்னம்மா அக்கா எப்படி சொல்லுது? சரி விடுடா, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நிச்சய வேலையை நம்ம பார்ப்போம். நிச்சய வேலை தீவிரமாக நடந்தது. காயத்ரி தான் முன்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா. தியாவோட பாட்டி மட்டும், காயத்ரி, இது உனக்கு 9வது மாதம், உடம்ப ரொம்ப போட்டு அலத்திக்காத, முதல் குழந்த. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உடம்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கையாக இரு. நிச்சயத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மகேஷ் வந்துட்டான். மகேஷ் வீட்டு சைடில் இருந்து அவன் மட்டும்தான், கூட காயத்ரி. நிச்சய வேலைகளும் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். அக்கம் பக்கத்தில் 20 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. நிச்சய புடவையிலேருந்து எல்லாத்தையுமே தியாவோட விருப்பத்துக்கே மகேஷ் விட்டுட்டான். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. அவனோட ஒரு சில அணுகுமுறைகளை பார்க்கும்போது பொண்ணை பெற்றவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தியா உடுத்து வச்சவ. பாட்டிக்கு ஏக சந்தோஷம். நிச்சயத்துக்கு 2 பேரும் சேம் கலரில் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க.
ட்ரெஸ் சிம்பிளாக இருந்தாலும் 2 பேருக்கும் அருமையாக இருந்தது. ஐயர் வந்துட்டார். 12:30 நிச்சயதார்த்தம். தியாவோட அம்மா வீட்லேயே சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, கஷ்டப்படாதீங்க, ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்றான் மகேஷ். நிச்சயதார்த்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு தட்டு மாற்றுற நேரம். தியாவோட அப்பா அம்மா ஒரு பக்கம் நிற்க, இன்னொரு பக்கம் காயத்ரி நின்னா. நலுங்கு வச்சு நிச்சய ஓலையை படித்தாங்க. சரி, தட்டை மாற்றிக்கோங்க என்று ஐயர் சொல்ல, தட்டை மாற்றும்போது, என்னம்மா தனியாக நிற்கிற, உங்கள் ஆத்துக்காரருங்க, தம்பதி சகிதமாக வாங்கலாமே. ஐயர் இப்படி சொன்னதும் காயத்ரி அமைதியாக இருக்க, சரியாக அந்த நேரம் தட்டை இன்னொரு கை வந்து பிடிச்சிது. இப்போ கொடுங்க. இன்னொரு கை வேற யாரோடதும் இல்லை.